ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு வந்து மாவு தாங்க வந்து திரட்டி சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி இது பண்ணி வச்சுருக்கேன், திரட்டி வச்சுருக்கேன். இது வந்து 8 சப்பாத்தி கிட்டத்தட்ட வந்து 8 சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து திரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒன்றோடு வந்து ஒட்டாது. எனக்கு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. மாவு வந்து சப்பாத்திக்கு பிணையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கையில் வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி பிணைங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சால் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வருங்க. சப்பாத்தி நல்லா வந்து சாஃப்டாக வரும். இந்த மாதிரி வந்து சப்பாத்தி பிணையும் போது வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, சப்பாத்தி பிணைய முடியலன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஜார் வந்து ரிப்பேர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எங்களுக்கு வந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செய்திலி மாலிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, மாலிக் செய்திலி. அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம்.